வெயில் கொளுத்து தான். சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்க வேண்டாம். அடியுடைய படை நல்ல வசமான நாட்டோட வசமாக கிடச்சிட்டுமுக்கா. அவர் யூ காஷ் இன்னைக்கு வசமான முரட்டு சிங்கரால் மாட்டிட்டோமக்கா. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியான். முரடு எல்லாம் முள்ளதாக தான் இருக்கான். நைஸாக உடச்சி எடுக்கணும். அரைக்கணும் நல்ல கறி எடுத்துக்கிறோம். நல்லா நைஸாக கழுவணும். கையில் பட்டுன்னு அவ்வளோதான். அது மலிக்கலாம் முள்ளு. இந்த இணல் அழகாக அடுப்பை போட்டு விடுமுக்கா. டீ கொடுத்ததில் வசமான ஒரு காவலை கட்டிட்டான். வசமான கட்டை அப்படியே நின்று எரியுமுக்கா. நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றி விடுங்க. மழை உள்ள ஆரம்பிச்சிட்டாமக்கா. அரைக்க தண்ணி உள்ளே இறக்கிற வேண்டியான். இருமிச்சு மட்டும் நல்லா வெட்டி வச்சுக்கணுங்க. நீங்கள் அப்படியே உள்ளே இறக்க வேண்டாம். கொத்தமல்லி இலையை அப்படியே பிச்சு போட வேண்டாம். அப்படி ஜம்முன்னு மூடி வச்சுட்டான். அப்படியே வேவட்டு. நல்ல பச்சை புல் எடுத்து இந்த சிட்டுக்குருவி எவ்வளோ அழகாக வச்சுருக்குன்னு பாருங்கள். கூடு தாய்க்குருவி கூட்டுக்குள்ளே இருக்கு. ஆண் குருவி காவலுக்கு இருக்குது. ஏதாவது பாம்புக்கு பிடிச்சிருமுன்னு. பெண் குருவி எதுக்கு கூட்டுக்குள்ளே இருக்குது? முட்டையோட இருக்குது.
முட்டை விடாக்கா முட்டை விட்டுட்ருக்கா? முட்டை விடக்கு உள்ள படுத்து எடுக்கு. இன்னும் மயத்துக்கு மேலே தான் வெளியே கிளம்பும். அடா ஆமாம், இப்போ கொஞ்சம் முன்னே தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கூட்டுள்ளேருந்து முட்டை விட மணி 12 ஆகிடும். சரி, அதுக்கு ஒரு கிளம்பிடும். 12 மணிக்கு. அது காவலுக்கு இருக்குது. 12 மணிக்கு தான் முட்டை விடணும். எப்படி உங்களுக்கு தெரியும்? அது அவனை தான் விடும். அடா நான் நிறைய இது பார்த்துருக்கோம்ல. சரி சரி. கருவாலியுமே அப்படி தான். 8 மணிக்கு உள்ளே இருந்துன்னா ஒரு 12 மணிக்கெல்லாம் விட்டுட்டு 1 மணிக்கு வெளியே கிளம்பிடும். அப்படி எந்த இதுவுமே. சரி சரி சரி. மயில் கூட அங்கே தோட்டத்தில் இவ்வளோ தண்டியில் முட்டை 4 முட்டை விட்டு அப்படி சிற உரிச்சு படுத்து கிடக்கு. நான் வெள்ளரிக்காய் பறிச்சேன்னா பார்த்தேன், சாத்தி பாவம் கிடக்கட்டு. அப்படி கிடக்கு பயம். 4 நாளும் பார்த்தேன் முட்டை விடும்போது. கரெக்டாக 11 மணி 12 மணி தான் விட்டுட்டு போகுது. அப்படியா? இஞ்சில் இருக்க தொழில் அப்படியே உரிச்சு எடுத்துக்கணுமுக்கா. கருமேகம் சுற்றி படந்து போயிருக்கான். எப்போ வச்சு மழை கொளுத்தான்னு தெரியல. சீக்கிரம் வேலையை முடிக்கணும். நல்ல செக்க செவன் நல்லா அவிஞ்சிடுமுக்கா. நல்ல சுத்தமாக கறி எடுத்துக்கணுமுக்கா. அப்படியே அந்த இஞ்சி பூண்டை நல்ல நையை அரைச்சி எடுத்துக்கணுமுக்கா. நல்ல ஃபஸ்ட் மைட். நல்ல தோல் உரிச்ச பூண்டை நையை அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்ல பட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. உள்ளே இருக்க குடலெல்லாம் நைஸாக எடுத்துக்கணுமுக்கா. அழகாக வந்தோமுக்கா குடல். அழகான வெண்ணையை சேர்த்து விடுமுக்கா. அங்கே மேலே பள்ளமெல்லாம் இருக்கு. பட்டை கிராம்பு அழகாக சேர்த்து விடுமுக்கா. தக்காளி வெங்காயம் நல்லா வசக்கி எடுத்துக்கணுமுக்கா. வெங்காயம் தக்காளி இந்த வெண்ணெயில் அப்படியே வேகணுமுக்கா. நல்லா நல்ல பக்குவமாக அரைச்சி இஞ்சி போட்டு சேர்த்து விடுமுக்கா. இஞ்சி பூண்டை போட்ட உடனே வாசம் ஆள் தூக்க ஆரம்பிச்சோம்க்கா. மஞ்சள் வத்தல் மல்லி 3 அழகாக சேர்த்து விடுமுக்கா.
அதெல்லாம் நல்ல முருகை வேகணுமுக்கா. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுமுக்கா. அழகான கல் உப்பு சேர்த்து விடுமுக்கா. அப்படியே அரைக்கணும், உள்ளே இறக்க வேண்டியா நீ. சரி, அப்படியே ஒரு பரட்டு. உள்ளே வெளியே நல்ல சாரை நல்ல இறக்கணுமுக்கா. கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியான். வண்டி அப்படியே இருக்கு. சரி, இன்னைக்கு போ, நீ ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியான். வசமான அரக்கம் கிடச்சிட்டாமுக்கா அன்னைக்கு. அச்சு மாதிரி இருக்கு. பார்க்கும்போதே நாக்கு அப்படியே ஊறுமுக்கா. ஆஹா, ஜம்முன்னு தான். ஆமாம், உட்காருங்க. சாப்பிட்டா இருந்தேன் இன்னைக்கு. நல்ல கழிவு முக்கி முக்கி சாப்பிடணும். இந்த வெண்ணெய் சேர்ந்ததுனால அந்த மனமும் ருசி எங்கேயோ போயிட்டுமுக்கா. சுத்தோடு சாப்பிடும் விட்டுக்கூடாது, தம்மும் சாப்பிடணும்.
ஒரு சுவாசம். இந்த பூண்டும் வெண்ணெயோட சேர்ந்ததுனால நல்ல மனமாக இருக்குமுக்கா. ஒரு காயம் விட்டு வச்சிடக்கூடாது, நுரைக்கணும். அப்படி உங்கள் வசமாக இருந்துதான் சார். பூரா கழுதமுக்கா. பயங்கர ருசியாக இருந்திருக்கான். நல்லா சாப்பிட்டுக்கலாம்.